கோடை மழையை எதிர்பார்த்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் கோடைக்கால நெல் சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை கால நெல் சாகுபடி பணிகளை விவசாயிகள் உற்சாகமாக தொடங்கியுள்ளனர். வைகை ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள திருப்புவனம், திருப்பாச்சேத்தி, முத்தனேந்தல், மானாமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் குறுகிய கால கோடைக்கால பயிர்கள் சாகுபடி செய்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தை விட கடுமையான வெயில் சுட்டெரித்து வருவதால் பெரும்பாலான பகுதிகளில் கோடைக்கால சாகுபடியை தொடங்க விவசாயிகள் தயக்கம் காட்டி வருகின்றனர். இருப்பினும் திருப்பாச்சேத்தி கிராமத்தில் கோடை மழையை நம்பி சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் நடவு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கோ 51, NLR உள்ளிட்ட நெல் ரகங்களை பயிரிட விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கோடைக்கால இறுதியில் மழை பெய்தால் மட்டுமே இந்த சாகுபடிக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் என விவசாயிகள் கூறுகின்றனர். ஒரு 150 ஏக்கரில் கோடை விவசாயம் பண்ணியிருக்கான். மோட்ரு பம்ப் செட்டை வச்சு தான் விவசாயம் பண்ணியிருக்கான். இதில் NLR நெல் போட்டிருக்கான். ஏக்கருக்கு ஒரு 20,000 வரைக்கும் இது வரைக்கும் நடவு வரைக்கும் ஆகுது செலவு. ஏக்கருக்கு ஒரு 30 மூடை வரைக்கும் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பயிர் நல்லா செழித்து வளரும். ஆனால் மழையத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருப்பாச்சேத்தி பகுதியில் நடவு பணிகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் கண்மாய்கள் வறண்டு போனதால் கருப்பு நாரை, வெள்ளை கொக்கு உள்ளிட்ட பறவைகள் நாற்றுகளை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தண்ணீரில் உள்ள புழு பூச்சிகளை உண்ண வரும் பறவைகள் சிறிய நாற்றுகளை மிதிப்பதால் அவை மீண்டும் மண்ணிற்குள் புதைந்து அழிந்து விடுவதாக விவசாயிகள் புலம்புகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக மானாமதுரை செய்தியாளர் கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.